ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு அழகான இளவரசி இருந்தாங்களாம். அந்த இளவரசியை ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு உடன்படிக்கைக்காக பக்கத்து ஊரில் ஒரு ராஜா ஒரு ராணியோட இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, நீங்கள் எது சொன்னாலும் என்னோடய பொண்ணு கோவமே படமாட்டா அப்படின்ற உடன்படிக்கையில் கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, அந்த ஊரில் ரொம்பவே எப்படி சொல்கிறது, பயங்கரமாக குடும்பக்காரங்களாம் இருப்பாங்களாம். தன்னுடைய பொறுமையை சோதிச்சு மட்டும்தான் எல்லாமும் செய்வாங்களாம். இப்போ ஒரு விஷயம் பார்த்துக்கங்களேன், ஒரு நடன போட்டியாக இருந்தால் கூட எல்லாரும் முன்னாடியுமே என்னென்னா எல்லா பெண்களோடையும் அந்த இளவரசியும் ஒப்பிட்டு அவங்களோட நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தன்னோட பொறுமையை சோதித்து எல்லார் முன்னாடியும் தன்னை அப்படியே சகித்து கொள்ளக்கூட முடியாமல் ஒரு அழுகை வர வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டைம் தன்னோட பொறுமையை சோதிச்சிட்டே இருப்பாங்களாம். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அந்த இளவரசிக்கு ரொம்பவே முடியாமல் இருக்குமா. ஆனால் இது மாதிரி சூழ்நிலையை சமாளிக்க அவங்க அம்மா என்ன சொல்லி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா, எப்போல்லாம் இது மாதிரியான உன்னோட பொறுமையை சோதிக்கவே முடியாமல் அப்படி இருக்குதோ அப்போல்லாம் நீ என்ன பண்ணுவேன்னா, உன்னோட பக்கத்தில் இந்த ஸ்க்ரீன் மாதிரிலாம் விட்ருப்பாங்களே, ஒவ்வொரு அரண்மனையிலும் முன்னாடி திரைச்சீலை மாதிரி விட்ருப்பாங்களே, அதை நீங்கள் என்ன பண்ணால் கீழே கயிறு மாதிரி இருக்குமா, அந்த கயிறை ஒவ்வொரு முடிச்சா அப்படியே இழுத்து அப்படியே போட்டு விட்டுட்டே இருக்கணுமா. முடிச்சுகள் மாதிரி போடும்போது உன்னோட கோவத்தையும் கஷ்டத்தையும் அதிலே முடிச்சு மாதிரி போட்டு விட்டுட்டீங்கன்னா உனக்கு எப்பொழுதுமே உனக்கு அது மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது தெரியாதுல்ல அப்படி சொல்லுவாங்களாம். அதே மாதிரியே இந்த இளவரசிக்கு தன்னோட பொறுமைகள்லாம் சோதிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி ஏளனமாக பேசும்போது, தன்னுடைய குடும்பத்துடைய கௌரவத்தை சிதைக்கும் போதும் சரி, தன்னோட நாட்டை பற்றி பேசும்போதும் சரி, நமக்கு நிறைய பேர் ஆசான்களாக இருப்பாங்கள்ல, அவங்க சொல்லி தந்த முறைகளாம் நமக்கு பயன்படுத்திகிட்டே இருப்போம். அப்பப்போ அவங்க இப்படி சொன்னாங்கன்னு அதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு நம்மளுடைய மனசே கொள்கிற மாதிரியெல்லாம் நிறையா சூழ்நிலைகள் இருக்குமா. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இளவரசி அழுதுகிட்டே பேசாமல் முடிச்சுகள் கொண்டு வாழ்வாங்க.